Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சோயா பிரியாணி ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே நம்மளோட சேனலுக்கு பக்கத்துல தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகானும் சேர்த்தே உங்களுக்கு வியூ ஆகும். அதையும் நீங்க சேர்த்தே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா டே பை டே நாங்க அப்லோட் பண்ற டேஸ்டான நியூ ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க फ्रेंड्स இந்த ரெசிபியை நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். நல்ல அகலமான அடிகனமான பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அன்னாசிப்பூ, ஜாதி பத்திரி, மராட்டி மூக்கு, பிளாக் கர்டமம் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆட் பண்றதுனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்குல தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை விட கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த பிரியாணி ரெசிபி செஞ்சாலுமே கொத்தமல்லியை விட புதினா கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும். இப்போ இது கூடவே 4 பெரிய தக்காளியை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல பழமான தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு சாதாரண மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இந்த சோயாவை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பிழியணுன்றது கிடையாது, தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் இந்த சோயா எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி மசாலாவோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோயாவை டைரெக்டாக அப்படியே சேர்க்காம நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சிட்டு தான் இது கூட சேர்க்கணும். நான் இந்த கப் யூஸ் பண்ணி தான் அரிசி, சோயா எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு சோயா, 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். ஸோ அந்த பாஸ்மதி ரைஸை நான் நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போது பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இதில் நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு அரை முடி தேங்காவை நல்லா அரைச்சி நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு வர மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் நம்ம அரைச்சி எடுக்கிற தலைப்பால்னு சொல்லுவாங்க. நல்ல திக்காக இருக்கும், அந்த பால் தான் நீங்கள் சேர்க்கணும். அடுத்தடுத்து அரைச்சி எடுக்கிறத நீங்கள் சேர்க்கக்கூடாது. எப்பயுமே பிரியாணி ரெசிபி செய்கிறப்போ நம்ம தயிர் சேர்ப்போம். ஆனால் இன்றைக்கி தயிருக்கு பதிலாக தான் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ஸோ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டதுனால நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 2 கப்புக்கு 4 கப் ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 3வது கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சோயாவை தண்ணியில் கொதிக்க வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம லைட்டாக தான் பிழிஞ்சு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணி ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வாட்டருடைய ரேஷியோ ரொம்பவே முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நமக்கு வாட்டர் அதிகமாகிட்டா பிரியாணி கண்டிப்பாக குழஞ்சு போயிடும், உதிரியாக வராது. ஸோ அதனால் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு பிரியாணி எப்படி வருது அப்படின்றது. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சோயா, எந்த அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றா போல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தின்றது ஒன்றுமே இல்லைங்க, காஞ்ச வெந்தய இலை தான். ஸோ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல உதிரியாக வரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் நெய் சேர்த்துருந்தாலும் அரிசி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல உதிரியாக வரும்.
அதே போல் ரைஸ் வந்து கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அரை லெமனை பிழிஞ்சு அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கலாம். லெமன் ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம தம்மில் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு தவாவை அடியில் வச்சுட்டு நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை இந்த தவாக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு தம் போடணும். கொஞ்சம் கூட நம்ம நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகி வரும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா குக் ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சோயா பிரியாணி ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி ரெசிபி கூட நீங்கள் ஆனியன் ரைத்தா இல்லை பிக்கிள்ஸ் வச்சு சர்வ் பண்ணால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு, வெஜ் பிரியர்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சோயா யூஸ் பண்ணி பிரியாணி செய்கிறப்போ நமக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே போல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற வெஜ் பிரியர்களுக்கு செஞ்சு கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.